ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கடகராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். யோகம்னா, சார் நான் வெளிநாடு போகிற யோகம் இருக்கா, எனக்கு குழந்தை பிறக்கிற யோகம் இருக்கா, யோகம் எல்லாம் தருகின்றவர் யார்? ஐந்து பார்த்த குரு பகவான் அடுத்து 7 பார்க்க. 7 என்ன? கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுடைய திருமண யோகம் உங்களுக்கு வருகிறது. கடகராசிக்காரர்கள் வீட்டில் சுப செய்தி. இந்த டிசம்பர் மாதம் 31க்குள்ள வதுவோ வரணும் உங்கள் வீட்டுக்கு கிடச்சிடும். பொண்ணாக இருந்தால் பையன், பையனாக இருந்தால் பொண்ணு. எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் ப்ராப்ளம். இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த துடியை உங்களுக்கு உருவாக்கிடுவார் குரு. என்ன பண்ணுவார்? எதையாவது வாங்கணும். ஸ்கின் இஷ்யூஸு, வயிறு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு, அதே மாதிரி உடம்பு பிளட்டு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் வருவதற்கு மிகப்பெரிய இதில் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. என்ன அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. கடகராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அஷ்டம சனி இந்த 2.5 வருஷம் பல இடங்களில் நான் கடகராசிக்கு அப்படியாடு இப்படியாடுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் தான் நான் நல்லது சொல்லி அதுக்கான பிராயச்சித்தம் தேடிக்க போகிறேன். அவ்வகையில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பிரமாதமாக பிறக்குது. டிசம்பர் 1ஆம் தேதியே கூட யார் இருக்கா சார்? யார் இருக்கா தெரியுமில்ல? யார் இருக்கா? குரு என் கூடவே இருக்கார். குரு உடம்புல உச்சம் பெற்று உட்காந்துருக்கார். இப்போ நீங்களே ஒரு ஜென்ஸாக இருந்தால் ஜென்ஸ் லக்ஷ்மி என்று அறியப்படுவீர்கள், லேடிஸாக இருந்தால் லேடிஸ் லக்ஷ்மி என்று அறியப்படுவீர்கள். நீங்கள் லக்ஷ்மி ஸ்வரூபம் ஆயிட்டீங்க. தொடர்றதெல்லாம் வெற்றி. அது எப்படிப்பா? என்ன, லக்கி பாஸ்கர் படத்தில் வர மாதிரி தான். ஷேர் மார்க்கெட்டை தொட்டால் அது ஜெயிக்குது, இதை தொட்டால் இது ஜெயிக்குது, அதை தொட்டால் எப்படிப்பா நீ தொட்டால் மட்டும் ஜெயிக்குது? ஜெயிக்கும் சார், ஜெயிக்கும். காரணம், குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறேன். குரு உடம்புல உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் 5 பார்க்குறார், 7 பார்க்குறார், 9 பார்க்குறார். 5ஆம் இடம் என்ன? யோகஸ்தானத்தை பார்த்து விட்டார் குரு. யோகம்னா என்ன? யோகம்னா, சார் நான் வெளிநாடு போகிற யோகம் இருக்கா, எனக்கு குழந்தை பிறக்கிற யோகம் இருக்கா, எனக்கு இந்த மாதிரியான சொத்து யோகம் எல்லாம் கேட்குறீங்க இல்லையா? அந்த யோகம் எல்லாம் தருகின்றவர் யார்? குரு. குரு 5ஐ பார்த்து விட்டார். 5ஐ பார்த்த குரு பகவான் அடுத்து 7 பார்க்குறார். 7 என்ன? கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுடைய திருமண யோகம் உங்களுக்கு வருகிறது. திருமண யோகம். கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. டும் 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 கல்யாணம். உங்கள் வீட்டில் சுப செய்திகள், மங்கள செய்திகள். கடகராசிக்காரர்கள் வீட்டில் சுப செய்தி. இந்த டிசம்பர் மாதம் 31க்குள்ள வதுவோ வரணும் உங்கள் வீட்டுக்கு கிடச்சிடும். பொண்ணாக இருந்தால் பையன், பையனாக இருந்தால் பொண்ணு. எழுதி வச்சுக்கோங்க. என்ன? அப்போது 7 அடுத்ததாக 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானம். நீண்ட நாள் கனவு. கடகராசிக்காரங்க அத்தனை பேரும் பாருங்கள், படம் எடுக்கணும், அந்த மாதிரியான ஓவியம், சிற்பம், நுண்கலை இதிலெல்லாம் சிறந்து விடுங்க. ஏன்னா சந்திரனே அவங்க தான். சந்திரன் தான் உலகத்தின் கலைகளின் நாயகன். சுக்கரன் காதலின் நாயகன். அது வேற. சுக்கரன் வேற, சந்திரன் வேற, டிபார்ட்மெண்ட் வேற. இவர் நுண்கலை, அவர் காதல் கலை. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் வெறும் படம், ஆனால் இவர் உண்மையிலேயே அறிவு. அப்போ கடகராசிக்காரர்கள் நுண்கலை. அப்போ இந்த நுண்கலை இருக்கின்ற இவர்களுக்கு ராசியில் குரு வரும்போது குருச்சந்திர யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. குருச்சந்திர வேலை செஞ்சு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது படம் எடுக்கின்ற ராசியோ, குறும்படமோ, மீடியாவோ, ஷேர் மார்க்கெட்டோ, இன்ட்ரோடே மார்க்கெட்டோ எது பண்ணாலும் வெட்டுறீங்க. அப்போது டிசம்பர் 31க்குள்ளே நான் விளையாடலாமா? நல்லா விளையாடலாம். எப்போ வரைக்கும் விளையாடலாம்? இதில் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. என்ன அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும். அதை இந்த படிவினுடைய எண்டில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா கேட்டுட்ருக்கீங்க. தெரியும் சார், தெரியும். நீங்கள் கடகராசிக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கும் போதே எனக்கு தெரியும். எல்லா ராசிக்கும் ட்விஸ்ட் இருக்குங்க. நீங்கள் எல்லா பதிவும் பாருங்கள். அப்போது கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரதானமான ட்விஸ்ட்டு தான் அது. அதை நீங்கள் அப்புறம் பார்ப்போம். இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற நல்ல விஷயம் என்ன? ஒரு மனிதனுக்கு கண்ணால் லட்டு தின்ன ஆசையா, கண்ணால் 2 லட்டு தின்ன ஆசையா, அது உங்களுக்கு தான். ராசியிலே குரு வந்தால் நல்லது. 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் இவங்கெல்லாம் இருந்தால் அது 2வது லட்டுங்க. என்ன? ஒருத்தருக்கு பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து, அந்த கதை மாதிரி தான் உங்கள் கதை. யோகஸ்தானத்திலேயே கூட்டிகிட்டு வந்த அத்தனை பேரை நிற்க வச்சு குருவை விட்டு பார்க்க விட்றாங்க. அடே எங்கள் அப்பா, சூப்பர்ப்பா. ஒரு இன்வெஸ்டர் வந்துட்டார். 4-5 பிழைக்கிற வழி இருக்குது. அந்த 4-5 பேரும் நமக்கு ஐடியா சொன்ன பசங்க. அவங்க எல்லாரையும் கூட்டு வந்து நிற்க வச்சு எல்லார் ஐடியாவும் ப்ரெசென்ட் பண்ண வச்சு அதை இன்வெஸ்டரை பார்க்க வச்சிட்டிங்க. எனிவே அவர் ஒன்று செலக்ட் பண்ணிடுவார். கரெக்டாக? இவர் இது இல்லைனாலும் அது ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுவார். அவர் செலக்ட் பண்ணுற ப்ராஜெக்டில் உங்களுக்கு பணம் வரப்போகுது.
எனிவே நீங்கள் எப்படி சம்பாதிக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒன்று இது இல்லை இது, ஒன்று அது. சரியா? அப்போது 5ஆம் இடத்துல யார் யார் இருக்கா? 2 கூடிய தனாதிபதி யார்? பணம். சூரியன். சூரியன்னா பணம் தரப்போகிறவர். அவர் போய் 5ல் உட்காந்துருக்காரு. ஆஹா, கோபுர கலச யோகம் என்று சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். இது வியந்து சொல்லுகிறது. 5 கூடன் 9ல் இருந்தாலோ, 9 கூடன் 7ல் இருந்தாலோ, 7 கூடன் 2ல் இருந்தாலோ, ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா கோபுரத்தின் மீது இருக்கும் கலசத்தை எப்படி ஒருவர் பார்க்கிறாரோ அப்படி பார்ப்பாங்களாம். இந்த தனாதிபதி யோகாதிபதி வீட்லையோ லாபாதிபதி வீட்லையோ இருந்தால். அப்போது யோகாதிபதி வீட்டில் தனாதிபதி இருக்கும்போது பணத்திற்கு ஒரு குறையும் இல்லை. எந்திரிச்சோன்னு ஒரு கிரெடிட் மெசேஜ், யுவர் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் 92,000 ஆஃப் ருபீஸ் ஆஃப். அடடா வந்துருச்சுடா, பிஎஃப் காசு வராதுன்னாங்கடா, வந்துருச்சு. அப்போது நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட காசு, ரொம்ப நாளாக பிரயத்தனப்பட்ட விஷயம். சார் பிஎஃப் காசு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சார், உங்களுக்கு வரும். ஆனால் இங்கே ஒரு கம்பெனி பிஎஃப் இல்லை, 2-3 கம்பெனி பிஎஃப் சேர்த்து கேட்டிருக்கீங்க. அது கரெக்டாக வந்தது தான் ஒரு சாதனை. ஸோ அப்போது இந்த மாதிரி நடக்காத விஷயங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நிறைய பேர் பதிவுகளில் என்னென்னமோ பேசுகிறீங்க குருஜி, எங்களுக்கு பணம் வந்த பாட்டை காணோம். இங்கே பாருங்க, உங்களுக்கு எந்த பணம் வருமோ அதுதான் வரும். நான் என் அக்கௌண்ட்டில் திடீர்னு 1 கோடி வருமானு கேட்டால் அது நடக்கவே நடக்காது. நீங்கள் என்னக்கு உழைச்சிங்களோ, எதுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அது உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் ராசி பலன். அப்போ 2 கூடையவன் 5ஆம் இடத்துல இருக்கிறான். 5ஆம் இடத்துல வேறு யார் இருக்கா? யோகாதிபதி செவ்வாய் சார் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கான். அப்போ என்ன ஆகும்? பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரமே நேரம் நீங்கள் வீடு பார்த்துருப்பீங்க. வீடு, லேண்டு, பூமி யோகம் இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா செவ்வாயே ஆட்சி. அப்போது லேண்டு வாங்கியே தருவீங்க. அது இது பக்கம் போகிறது அப்போலோ இது இருக்குது பாருங்கள், அந்த மருந்தகம், அதுக்கு முன்னாடி ஒரு பார்க் இருக்காமா, அது இந்த ரோடு என்ன விலை? ஐயா அது கவர்மெண்ட் இல்லையா? அப்படி நேராக போனால் அந்த வாய்க்கால் வருதுல்ல, அந்த வாய்க்காலுக்கு முன்னாடி ஒரு தோப்பு மாதிரி இருக்கே, அது ஐயா அதுவும் கவர்மெண்ட் இடங்கய்யா. நான் இப்போ எதையாவது வாங்கணுமே அப்படிங்கிறது தான். அப்போ 5 கோடி நான் ஆட்சி பெறும்போது என்ன, அது லாட்ரி அடிச்சிருச்சா பார்க்குறீங்க? கதை வாங்கலாமா? தூத்துக்குடி பக்கம் ஆறுமுகநேரிக்கு உள்ளார 7முகநேரின்னு ஒரு புதுசாக ஒரு ஊர் வந்துருக்குங்கய்யா, அங்கே வாங்குறீங்களா? எதையாவது வாங்குடா, நான் இப்போ வாங்கணும். நண்பர்களே, இதுதான் ப்ராப்ளம். இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த துடியை உங்களுக்கு உருவாக்கிடுவார் குரு. என்ன பண்ணுவார்? எதையாவது வாங்கணும் அப்படின்னு பேசுவாங்க. கிராமத்திலே ஒரு பழக்கம் உண்டு. இந்த பழமொழி எத்தனை பேர் ரசிக்கிறீங்கன்னு தெரில, பட் ஆனால் இது சொல்கிறேன். வேண்டா வெறுப்பா புல்லை பெற்று காண்டா முருகன்னு பேர் வச்சாங்களாம். அந்த மாதிரி தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப எனக்கு தேவையே இல்லாத ஒரு இடத்துல போய் ஒரு இடம் வாங்கிட்டேன். அந்த இடத்த வாங்கிட்டு ஏண்டா வாங்கணும்னு தெரியாமல், அந்த இடத்த விற்கவும் மனசு இல்லாமல் நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். ஒரு 10 வருஷமாக எங்கே ஒரு இடம் வாங்கிருக்கேன், நான் 4-5 இடத்துல இடம் வச்சுருக்கேன். கன்னியாகுமரிக்கிட்ட ஒரு இடம் இருக்குது, நாகர்கோயிலில் ஒரு இடம் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா? எனக்கு எங்கெங்கே சென்னை விட்டு போகவே நேரம் இல்லை. அப்புறம் எதுக்குப்பா அதெல்லாம் வாங்கினீங்க? அது மாதிரியான தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வரும் 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது. அதே நேரத்தில் செவ்வாயோட சேர்ந்த புதன் ஆட்சி பெறுகிறார். புதன் குரு பார்வை பெறுகிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு சூரியன் குரு பார்வை எல்லாமே நல்லா இருக்குது. இப்போது இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செட்டு எல்லாமே அப்படியே 6ஆம் இடத்துக்கு போகிறாங்க. இதுதான் ப்ராப்ளம். 6ஆம் இடத்துக்கு இந்த செட்டெல்லாம் போகும்போது என்ன ஆகுது? அது ஜோதிட சாஸ்திரத்தின்படி அது ஒரு மறைவு ஸ்தானம். எது? ஆஃப்டர் 21st 4 கிரக சேர்க்கை தனுசில் நடக்கிறதே இது உங்களுக்கு மோசமான விஷயத்தை உருவாக்கும். ஆனால் என்ன ஆனால் இது பாருங்கள், ஒன்று ஒவ்வொரு விதமான பாதிப்பு உங்களுக்கு உண்டாகும். எப்படி? கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சொன்னேன் உங்களுக்கு, செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திற்கு செல்வது யோகாதிபதி மறைவதை போல ப்ராப்ளம். 2 கூடிய சூரியன் 6ஆம் இடத்தில் மறைவது தனாதிபதி மறைவதை போல ப்ராப்ளம். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 4-11 கூடிய பாதகாதிபதி மறைவது ஓகே, ஆல்மோஸ்ட் ஓகே, அது நல்ல விஷயம். இவர்கள் அத்தனை பேரும் 6ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார். எப்போ? 21க்கு அப்புறம் குரு மிதுனத்துக்கு போனதுக்கப்புறம் ஆஃப்டர் 21st குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 21 வரைக்கும் என்ன வேணால் கேம் பண்ணலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ், உங்களுடைய இடம். ஆனால் 6ஆம் இடத்தில் இத்தனை பேர் அமர்ந்ததுக்கப்புறம் இந்த புத்தாண்டு பிறந்து ஒரு 15 தேதி வரைக்குமே கூட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. பெரிய லேண்டு வீடு விஷயங்கள் கையை வைக்கக்கூடாது. காரணம் 1000 தான் குரு பெற்றாலும் அது உங்களுக்கு 6ஆம் இடம் என்பதால் 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது ஸ்கின் இஷ்யூஸு, வயிறு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு, அதே மாதிரி உடம்பு பிளட்டு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நீங்கள் ரொம்ப மைனூட்டாக கவனித்து பார்க்கணும். இது உங்களுக்குரிய ப்ராப்ளம். அப்போ 6ஆம் இடத்துல எத்தனை பேர் மறையக்கூடாது. ரைட். இப்போது சனியை பற்றி பேசுவோம். சனி 6-7 கூடையவர். உங்களுக்கு வந்து 7-8 கூடையவன்.
எட்டுக்குடையவன் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறான். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். எட்டுக்குடையவன் வீட்டில் தான் சனி ஆட்சி பெற்று அமர்ந்தால் தான் உங்களுக்கு அஷ்டம சனியே வந்தது. இப்போது 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார் யார்? சனி பகவான். அப்போது வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறார் நவம்பர் 28க்கு அப்புறம். வக்ர நிவர்த்தி அடைஞ்ச சனி உங்களுக்கு என்ன தரார்? அந்த அஷ்டம சனிக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ போயாச்சு சிம்மத்துக்கு. இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்தவர் பெரும்புகழை தருகிறார். 7க்குடன் 9ஆம் இடத்தில் இருந்ததாக கருதி கொள்ள வேண்டும். மனைவிக்கு நிறையபடியாக வருமானத்தை வர்ற மாதிரி பண்ணுறார். ஆக கடகராசிக்காரருக்கு டிசம்பர் மாத பலன்களில் ஒரு விஷயம் உருப்படியாக நடக்க போகுது. என்ன? குழந்தை, வீடு, கல்யாணம் இதெல்லாம் 21ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துட்றார். ஆஃப்டர் 21 ஷட் டவுன் ஆக்டிவிட்டி ஸ்டார்டட். எல்லாத்தையும் ஷட் ஆஃப் பண்ணுங்கள். ஒரு 10 நாள் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாதீங்க. நோ மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நோ மோர் இது. ஒன்லி ஹெல்த், ப்ராஜெக்ட் ஹெல்த்து, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜிம்முக்கு போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. தீய பழக்கங்கள் இருந்தால் விட்டுருங்க. காரணம், ராசியிலே குரு பகவான் வருகிறார். ராசியில் குரு பகவான் உட்கார்றதும் ஒன்று தான். கல்லீரலின் கடவுள் என்று அவர் அறியப்படுகிறார். அவர் உங்களுக்கு 6 கூடையர் வேறு. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என் கூட பேசலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.